அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் ரியல் அனாலிசிஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்த கண்டென்ட் இருந்தால் இந்த யூனிட்லேருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துலாம். இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டண்ட். ஸோ இது போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் நான் டெஸ்ட் பேட்சில் கேட்டுட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, வீக்லி 4 டெஸ்ட் நடக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்ச்னு கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் கேட்குற ஒரு சில கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் தென் டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்றது கேட்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதை கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் பாருங்கள், 2xy ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதால இந்த டேர்மோடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் 2xy இது ப்ராடக்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் போடுறீங்க. அப்போ எஃபோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x ப்ளஸ் இது வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் ஆகும் 0. அப்போ 2xy. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2xy வருது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் இப்படி தான் வரும். கொஸ்டின் ஆப்ஷன், அதுக்கான ஆன்சரு, அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. என்னென்னா இஃப் போத் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆர் கண்டினியூஸ் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ அப்படின்னா எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு எப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கணும். அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கணும் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. அப்படி இருந்தால் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிலிட்டி ஏன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வென் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0 வென் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0,0 அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் அட் 0,0 எக்ஸிஸ்ட் பட் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0,0 பட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஃபரன்ஷியல் பட் 0,0. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ். ஸோ கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டியை வந்து இங்கே கான்செப்டாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த மேப் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினில் கண்டினியூட்டியான்னு செக் பண்ணணும். இது 2 வேரியபிள் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஆரிஜினில் கண்டினியூட்டி பேசணும் அப்படின்னா 0க்கு பாஸ் பண்ணுற கலெக்ஷன் ஆஃப் கர்வ்ஸ் வையாக நீங்கள் என்ன பண்ணணும், லிமிட் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வையாக நீங்கள் லிமிட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கர்வ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ லிமிட்டிங் வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேப் வந்து கண்டினியூஸ். சேம் மீன்ஸ் இப்போ லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. ஜென்ரலாக நம்ம ரியல் லைனில் என்ன பேசுவோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா ஸோ லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏன்னு சொல்லுவோம். சேம் அதே 2 வேரியபிள் இதே தான். பட் இது வந்து உங்களுக்கு வந்து 2 டைரக்ஷன் தான் இருக்கும். எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் அதே போல் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ். பட் இங்கே என்னென்னா ஆரிஜினுக்கு பாஸ் பண்ணுற என்டையர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் லிமிட் செக் பண்ணணும். ஓகே. ஸோ பட் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு என்னென்னா இது கண்டினியூட்டி வராது. ஸோ வராத மாதிரி நான் ஒரு கர்வ் சூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்ற ஒரு கர்வ் எடுங்க. இது ஆரிஜின் வையாக போகும் இல்லைங்களா. எக்ஸ் 0 கொடுத்தா ஒய் 0 நடக்கும். ஸோ ஆரிஜின் வையாக போகும். ஏன் சார் கண்டினியூட்டி ஆரிஜினில் செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஜீரோ வேல்யூக்கு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0க்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து ஒரு 2 வேரியபிள் பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல், ஒய்ன்றது ஒரு பாலினாமியல், ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல் இஸ் பாலினாமியல். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளில் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஒய் நான் ஜீரோன்றதால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நான் ஜீரோ தான். ஸோ டினாமினேட்டர் நான் ஜீரோ. எஃப் அண்ட் ஜிஆர் கண்டினியூஸாக இருந்தால் எஃப் பை ஜி கண்டினியூஸ் வென் ஜி இஸ் நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் எனக்கு ஜி மாறி, இது எஃப் வந்து எக்ஸ் ஒய். ஸோ இந்த கோஷன்ட் எப்போ கண்டினியூஸாக இருக்கும், இந்த டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது. ஓகே. ஸோ அப்போது எக்ஸப்ட் 0 வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா மேப் வந்து உங்களுக்கு கண்டினியூஸு. பட் 0 என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட்டு தான் இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பார்த்து 0 வையாக பாஸ் பண்ணுற
ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டு அந்த கர்வுக்கு லிமிட் பார்க்குறோம். அந்த லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0, 0க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ அலாங் y = mx சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of x, mx போடுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? x into m into x divided by x square plus m square x squareனு கிடைக்கும். ஸோ x square கேன்சல் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா m by 1 plus m squareனு வரும். ஸோ இது எப்பவுமே உங்களுக்கு என்ன கிடையாது, 0 கிடையாது. ஒன்லி 0னா m = 0 கேஸ்க்கு மட்டும்தான். அப்போது y = 0 பாத்தில் மட்டும்தான் 0 எடுக்குமோக்கோசரம் மற்ற எந்த வேல்யூலையும் இது என்ன எடுக்காது, 0 கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் மேப் வந்து நாட் கண்டினியூஸ் அட் 0, 0. புரியுதுங்களா? இது எப்போ 0 ஆகுனா m = 0 கேஸ்க்கு மட்டும்தான். பட் எல்லா m நான் 0 வேல்யூக்கும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ m belongs to எனி ரியல் நம்பருக்கும் நம்ம இது செக் பண்ணணும். அப்படி பண்ணுறச்ச பர்டிகுலர் எம்முக்கு தான் இந்த லிமிட் வேல்யூ 0 ஆகுமோக்கோசரம் என்டையர் எம்முக்கு என்ன ஆகுது, லிமிட் வேல்யூ 0 ஆகாது. ஸோ எம்மை பொறுத்து லிமிட் சேஞ்ச் ஆகுன்றதால லிமிட் இஸ் நாட் யூனிக், ஹென்ஸ் இட் இஸ் f is not continuous at 0, 0. ஸோ f is continuousன்ற ஃபேக்டர்லாம் தூக்கிடணும். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, f is continuous. இது கிடையாது. டிஃப்ரென்ஷியபிலிட்டி, ஏன்னா கண்டினியூட்டியே வரலன்ற பட்சத்தில் டிஃப்ரென்ஷியபிலிட்டி கொடுக்க முடியாது. ஸோ நன் ஆஃப் திஸ் மேபி இருக்கலாம். பட் இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் செக் பண்ணி பார்க்கணும். இதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கான டெஃபினேஷன் என்ன இங்கே பாருங்கள். fx at 0, 0 என்ன ஃபார்முலா அப்படின்னா லிமிட் h tends to 0. இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண போதும். லிமிட் h tends to 0 f of h, 0 minus f of 0, 0 divided by h. ஸோ இதுதான். ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் வேல்யூ ஹெச்சாகவும் y வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் h tends to 0. ஸோ நியூமரேட்டர் 0 minus 0 divided by hன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 0 ஆகிடுது. ஸோ fxம் 0 ஆகும், fy at 0, 0 உங்களுக்கு 0 ஆகும். fyன்னு அர்த்தம் இந்த h வந்து செகண்ட் காம்போனண்ட்டில் வெரி பண்ணிக்கணும். அதாவது லிமிட் h tends to 0 f of 0, h minus f of 0, 0 divided by h. ஸோ இந்த செகண்ட் வேரியேஷன் வந்து fy, ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் வேரியேஷன் வந்து fx. பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் to x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு வேரியேஷனில் h ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 0 பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் n வேரியபிள் கொடுத்தாலும் இதுதான் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அப்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குது. பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து 0, 0 அட்டைன் பண்ணுது. பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்ஷியல் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நன் ஆஃப் திஸ் வராது. அப்போது both the partial derivative exist at 0, 0 but f is not continuousன்றது ட்ரூ. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ இதிலே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். இது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனா அட் த நெய்பர்ஹுட் ஆஃப் 0. f is bounded in the neighborhood of 0. ஓகே, ஸோ செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேப் வந்து பவுண்டடாக இருக்குமா? இது போல் கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஒரு மேப் வந்து இது போல் ஒரு மேப் கொடுத்துட்டு இது பவுண்டட் மேப்பான்னு கேட்பாங்க. அப்புறம் இதனுடைய ஏரியா இன்டெக்ரல் கேட்பாங்க. இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1 f of x, y into f of x, y dx dy எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷனும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மேப்புக்கு வந்து பவுண்டட்னஸ் கிடைக்குமா, இந்த இன்டெக்ரபிலிட்டி வந்து ஃபைனட்டாக வருமா? ஸோ வந்தால் அதனுடைய வேல்யூ என்னவா வரும் அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறையா கொஷின்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பேட்சில் கேட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் என்னன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணுறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் பேசினது இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் டெஸ்ட் பேட்சில் இப்படி தான் கொடுப்பேன். ஸோ இந்த புக்லெட் வந்து இப்போதைக்கு எத்தனை ரெடி ஆகிருக்கு அப்படின்னா 4 புக்லெட் ரெடி ஆகிருக்கு. அதாவது இந்த வீக்கான டெஸ்ட் புக்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது ஃபுல்லாகவும் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை என்டையர் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எஃப் ஆஃப் xy ஈக்குவல் டு mod xy தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ட்ரூ அபவுட் 0 அட் 0, 0ல் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0, 0 பட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் அண்ட் 0 அண்டர் 0ன்னு சொல்லிட்டாங்க. மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்கும் ஒரு கேஸு. f is discontinuous at 0ன்னு சொல்கிறாங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் 0ன்னு சொல்கிறாங்க. f is differentiable at 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேப் வந்து டிஃபரன்ஷியபிளா, பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா, மேப் வந்து கண்டினியூஸாக, அவ்வளோதான் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மேப் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கன்டினியூட்டி வராது, ஏன்னா மேப் வந்து கண்டினியூஸ். என்ன ரீசன் சொல்கிறேன். இப்போது y ஈக்குவல் டு எனி ஃபங்க்ஷன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எடுத்துக்கோங்க.
இந்த கேஸ் வந்துட்டு போட்டோம். எனி ஃபங்க்ஷன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சம் எக்ஸ் பவர் n இல்லை சைன் ஆஃப் எக்ஸு இன் டேர்ம் ஆஃப் எக்ஸ் காம்போனன்ட் ஃபார்மேட்டில் தான் அதை கொண்டு வர முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அப்போது மாட் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறீங்க, கரெக்டுங்களா. ஸோ உங்களுக்கு இந்த லிமிட் ஆகும், இது ஒன்லி டிபெண்ட் ஆன் எக்ஸ் தான். ஸோ ஒய்யை வந்து இது கண்டெயின் பண்ணியிருக்காது. ஸோ லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டு 0 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன கிடைக்கும், 0க்கு அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ சேமாக இருக்கும். மேப் வந்து கண்டினியூஸ் வந்து ட்ரூ, டிஸ்கன்டினியூட்டின்றது ஃபால்ஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கண்டினியூட்டி சொல்லிட்டோம். மேப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. என்னது, f of x, y equal to mod xy along y equal to f of x which passes through origin. Okay, so origin 0, 0 எடுத்துக்கிட்டோம். அப்போ லிமிட் x tends to 0 f of x, f of x வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் x tends to 0 x times f of xன்னு வரும். ஸோ டிஃபால்ட்டாக இதனோட வேல்யூ வந்து 0 ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ மேப் வந்து கண்டினியூஸ் அட்டு 0ன்றது ட்ரூ. தேர்ஃபோர் ஏன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான் அட்டு 0, 0ல். இதை பாருங்கள், நீங்கள் எந்த வேல்யூ 0, 0 கொடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்டு 0, 0. பட் டிஸ்கன்டினியூட்டி வருமானா வராது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் பி ஆப்ஷன் ஃபால்ஸு. இப்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் செக் பண்ண பார்ப்போம். fx அட்டு 0, 0 பார்க்குறீங்க. ஸோ அப்போ லிமிட் h tends to 0 f of h, 0 minus f of 0, 0 divided by h போடுறீங்க. பட் இங்கே f of x, yன்றது என்னன்னா mod xy. ஸோ இப்போ f of x, h, 0 போடுறீங்க. எக்ஸுக்கு பதிலாக h ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, yக்கு பதிலாக 0 போடுறீங்க. அப்போ h இன்ட்டு 0. ஸோ நான் ஜீரோ டேர்ம் இன்ட்டு 0 வந்து உங்களுக்கு ஃபைனலாக 0 ஆகிடும். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது லிமிட் h tends to 0 0 minus 0 divided by h வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ அப்போது அதே போல் உங்களுக்கு ஆகும் fy to 0, 0வும் 0 கிடைக்கும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரும், மேப் வந்து கண்டினியூஸு, பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் அண்ட் டாட் 0. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, இப்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது ஃபால்ஸு. மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிளா, இந்த மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்றதை உங்களுக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள், டிஃப்ரென்ஷியபிளுக்கு கான்செப்டை பாருங்கள். எஃப் ஆஃப் ஹச்கே மைனஸ் எஃப் அட் 0, 0 ஈக்குவல் டு h டைம்ஸ் எஃப்எக்ஸ் அட் 0, 0 ப்ளஸ் கே டைம்ஸ் எஃப்ஒய் அட் 0, 0 plus square root of h square plus k square into pi of hk, where pi of h, k tends to 0, 0 when hk tends to 0. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கான கான்செப்ட். ஸோ 2 வேரியபிள் பொறுத்தளவுக்கு நம்ம அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் fhk மைனஸ் f00 இருக்குங்களா, in terms of hk times fx plus k times fy plus square root of h square plus k square times into pi of h, k. இந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் pi of h, k வந்து டென்ஸ் டு 0 இருக்கணும். when h, k டென்ஸ் டு 0, 0 அப்படி இருந்தால் இந்த மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிள், f is டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். f of hk மைனஸ் எஃப் ஆஃப் 0, 0 பார்க்குறீங்க. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். எஃப் ஆஃப் ஹச்கேன்றது மாட் ஹச்கே, ஏன்னா எக்ஸ் காம்பனண்ட் ஹச், ஒய் காம்பனண்ட் கே மைனஸ் 0. ஸோ உங்களுக்கு இதான் கிடைக்குது, மாட் ஹச்கேன்னு கிடைக்குது. இது ஒன்றுன்னு வச்சுப்போம். இப்போது ஹச் டைம்ஸ் எஃப்எக்ஸ் அட் 0, 0 பாருங்கள். ஹச் டைம்ஸ் எஃப்எக்ஸ் அட் 0, 0 கிடைக்கும். ஹச் இன்ட்டு எஃப்எக்ஸ் வேல்யூ 0, இப்போ தான் செக் பண்ணோம், 0 ஆகிடும். கே டைம்ஸ் எஃப்ஐ அட் 0, 0 பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கே டைம்ஸ் 0. ஸோ வேல்யூ வந்து 0. ஸோ அப்போது h டைம்ஸ் fx அட் 0, 0 ப்ளஸ் k டைம்ஸ் fy அட் 0, 0 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் இன்ட்டு பை ஆஃப் hkன்னு பார்க்கணும். அது என்னன்னு தெரியல, நம்ம செக் பண்ணிக்கலாம், அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது ஈக்குவல் டு நமக்கு எதுக்கு ஈக்குவல், மாட் hkக்கு ஈக்குவல், கரெக்டுங்களா.
இப்போது இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ 0. ஸோ ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் இன்ட்டு பை ஆஃப் hk ஈக்குவல் டு மாட் hkன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த பை ஆஃப் hk தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பை ஆஃப் hk வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மாட் hk டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர். ஓகே, இப்போது இது வந்து லிமிட் எடுக்கிறோம். லிமிட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா k ஈக்குவல் டு mh எல்லாம் பார்த்து எடுக்கிறேன். ஸோ இதுவும் 0 தான் லிமிட் பார்க்கணும். லிமிட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்போ பை ஆஃப் உங்களுக்கு என்ன ஆகும், h டைம்ஸ் mh ஈக்குவல் டு பை ஆஃப் h mh. கேக்கு பதிலாக hm ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், h இன்ட்டு mh டிவைடட் பை ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் m இன்ட்டு h ஸ்கொயர், m ஸ்கொயர் h ஸ்கொயர். இதனுடைய லிமிட் வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வந்து ஜீரோக்கு அப்ரோச் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் மேப்பு டிஃபரன்ஷியபிள், இல்லைனா கிடையாது. அதானே டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். இதோ பாருங்கள். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறச்ச இந்த பை ஆஃப் hk டென்ஸ் டு 0 இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பை ஆஃப் hk வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதுக்கு லிமிட் வேல்யூ வந்து 0 வருதான்னு பார்க்கணும். வராது. என்ன ரீசன் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா k ஈக்குவல் டு mh பார்த்து எடுக்கிறேன். ஸோ நாகும் h ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணால் m டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர்னு வரும். அகைன் இந்த கேஸும் உங்களுக்கு நான் அது லிமிட் வந்து 0க்கு கன்வெர்ட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக வராது. டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு தான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. எஃப் ஆஃப் hk மைனஸ் எஃப் ஆஃப் 0 அந்த டிஃப்ரென்ஸையும் h டைம்ஸ் fx k டைம்ஸ் fy ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் பை ஆஃப் hk இந்த வேல்யூ ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிடும், இந்த பை ஆஃப் hk மேப்பு கிடச்சிடும். ஸோ இதுக்கு வந்து லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் பண்ணுறச்ச உங்களுக்கு 0ல் தான் செக் பண்ணுறோம், கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டி எல்லாமே. ஸோ 0ல் செக் பண்ணுறச்ச அதுக்கு ரிலவெண்ட்டான பாத்து வந்து k ஈக்குவல் டு mh ஆர் h ஈக்குவல் டு mk. நீங்கள் எந்த பாத்து வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ பண்ணுறச்ச லிமிட் வேல்யூ வந்து 0 வரணும். பட் இங்கே 0 வரல. ஸோ லிமிட் வேல்யூ வந்து m பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எப்போ 0 ஆகுனா m ஈக்குவல் டு 0 கேஸ்க்கு மட்டும்தான். அதர் தென் நான் 0 வேல்யூக்கு வந்து 0 ஆகலை. அப்போ லிமிட் வந்து யூனிக்காக வரல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மேப் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா f இஸ் டிஃபரன்ஷியபிள்ன்றது ஃபால்ஸு. ஓகே, ஸோ பார்ஷியலிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதும் ஃபால்ஸு. ஸோ மேப்பு கண்டினியூஸு, பார்ஷியலிட்டி எக்ஸிஸ்ட் அண்டர் 0ன்றது தான் நமக்கு ட்ரூ. ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறேன். டீட்டெயில் சொல்யூஷனாகவும் போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு 110 கொஸ்டின். அப்போது இந்த வீக் பார்த்தீங்கன்னா 440 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செட் வேணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போது இந்த 4 ப்ராப்ளம் தான், பட் எவ்வளோ கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ வீடியோவை பொறுமையாக கவனிங்க. 2-3 டைம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The directional derivative of f at a in the direction u defined by directional derivative of f at a in the direction u nothing but limit h tends to 0 f of a plus hu minus f of a divided by h. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா gradient of f at a டாட் ப்ராடக்ட் வித் யூனிட் வெக்டராக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து இந்த லிமிட் வேல்யூ நத்திங் மேன் gradient of f at a இன்ட்டு யூனிட் வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஸோ யூன்றது உங்களுக்கு ஒரு யூனிட் வெக்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் ஏ இந்த டைரக்ஷன் யூ என்னன்றது கேட்டால் கிரேடியன்ட் ஆஃப் எஃப் அட் யூ வெக்டார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்ஷன்ஸ்க்கான ப்ராப்ளம் கலெக்ஷன் தான் இது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ பாருங்கள், compute the directional derivative of f at 1,1 in the direction u. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் gradient of f at a டாட் யூனிட் நார்மல் வெக்டார் எடுத்துக்கணும். ஸோ என்னுடைய gradient வேல்யூ என்ன கிடைக்கும், 2x 2y. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான் வித் ரெஸ்பெக்ட் x வித் ரெஸ்பெக்ட் y போட்டுக்கணும். அப்புறம் இன்ட்டு யூனிட் நார்மல் வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், அதே போல் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,1 2,2ன்னு கிடைக்கும். ஸோ x1 y1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க 2,2. ஏன்னா இது யூனிட் நார்மல். ஒரு வெக்டர் நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த வெக்டர் காம்பவுண்டே லென்த்து கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 25 வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5. இப்போ 3/5 4/5.
ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 6/5 ப்ளஸ் 8/5. அப்போ 14/5 தான் இதுக்கு கிரேடியன்ட் வேல்யூ. ஓகே, அப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 14/5. ஸோ ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிற அட் அ பாயிண்ட் ஏல அதை யூனிட் நார்மல் பண்ணுறோம். ஸோ இந்த வெக்டர் நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நார்மலைஸ் பண்ணுற வெக்டரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டா வேல்யூ கிடைச்சிடும். ஸோ கிரேடியன்ட் வந்து fx/fy, இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான். ஸோ ஜஸ்ட்டு fx/fy போட்டு அட் 1,1ல் வேல்யூ எவாலுவேட் பண்ணிவிட்டு கிடைச்ச v வெக்டர் வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க. பண்ணுற நார்மலைஸ் வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் எடுத்துடுறீங்க. ஸோ அவ்வளோதான் கிரேடியன்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா f மஸ்ட் பி டிஃபரன்ஷியபிளாக இருக்குமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கிடைச்சா அந்த மேப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும்னா அவசியம் கிடையாது. ஃபால்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கிடைக்கும், பட் அந்த மேப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. ஸோ அது போல் இப்போ நம்ம ஒரு மேப் பார்த்தோம் இல்லையா, f of xy equal to xy divided by x square plus y square. இந்த மேப்புக்கு வந்து அட் 0ல் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் செக் பண்ணி பாருங்கள். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து எனி டைரக்ஷன் அட் 0ல் வந்து 0 ஆகிடும். பட் மேப் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். 12th கொஷின் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு டைரக்ஷன் டெரிவேட்டிவ் நீங்கள் போட்டிங்கன்னா 1/√5 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 9th ப்ராப்ளம் பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கண்டென்ட்டுக்கான பிடிஎஃப் மட்டும்தான். அந்த 4 செட் ஆஃப் கொஷின் அவைலபிளாக இருக்குது. அது வந்து 440 கொஷின் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஸோ இந்த புக்லெட் இருந்துட்டாவே ஃபுல் சிலபஸ் ஆக்சுவலாக இது வந்து 10 யூனிட்டுக்கும் கவர் பண்ணுற மாதிரி 4 செட்டு புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். இது மொத்தமாக 36 புக்லெட் கிடைக்கும். 9 வீக்ஸ்க்கு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ ஒரு வீக்குக்கு 4 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 புக்லெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 36 டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போனாவே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஷோர், என்னால் சொல்ல முடியும். இது யாரால் பண்ண முடியும், சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை இனிஷியலாக நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இது சால்வ் பண்ணுறது ட்ரிக்கியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த 440 கொஷின் ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பர் வீக்குக்கு 440 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வீக் கிட்ட எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ 9 வீக்ஸ்க்கு எவ்வளோ கொஷின் ரிசீவ் பண்ணுவீங்க பாருங்கள். அவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டாவே போதுமானது. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே இந்த டேட்டில் தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ வீக்லி 4 days டெஸ்ட் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது போல் எல்லா யூனிட்டுமே கொஷின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன். பாருங்கள், அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த டைரக்ஷன் டெரிவேட்டிவ் அலாங் த டைரக்ஷன் u அட் அ பாயிண்ட் a எக்ஸிஸ்ட் இஃப் ஒன் ஒன்லி இஃப் த லிமிட் அலாங் தி a ப்ளஸ் u கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த டைரக்ஷன் டெரிவேட்டிவ் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருக்கும் பாருங்கள். டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் f at a இந்த டைரக்ஷன் u எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன், லிமிட் h tends to 0 f of a plus hu minus f of a divided by h. ஸோ இந்த லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் தான் இந்த என்டையர் வேல்யூக்கு லிமிட் கிடைக்கும். ஸோ அப்போது எஃப் அட்டு ஏ ப்ளஸ் யூ hu இந்த டைரெக்ஷனில் லிமிட் கிடைக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் யூ, டைரக்ஷன் டெரிவேட்டிவ் அலாங் யூ அட் அ பாயிண்ட் ஏ எக்ஸிஸ்ட் இஃப் ஒன் லீவ் த லிமிட் அலாங் த டைரக்ஷன் ஏ ப்ளஸ் 2 எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சப்போஸ் மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் நமக்கு தெரியும் அது கண்டினியூட்டி. ஸோ ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபெமிலியர். ஒரு மேப் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இது பாருங்கள், இதுதான் டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கான ஆர்குமெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் டெஃபினிஷன் ஃபார் த டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஆஃப் R2 ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப்க்கு. என்னது, தேர் எக்ஸிஸ்ட் அ லீனியர் மேப் எல் சச் தட் இந்த டிஃப்ரென்ஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எல் ஆஃப் ஹெச் டென்ஸ் டு சம் ஆர்டர் ஆஃப் ஹெச்சாக இருக்கும் வென் ஹெச் டென்ஸ் டு 0 கேஸில். ஸோ அந்த ஆர்குமெண்ட் தான் இந்த லீனியர் மேப்புன்றது. நமக்கு வந்து அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, h டைம்ஸ் எஃப்எக்ஸ் ப்ளஸ் கே டைம்ஸ் எஃப்ஒய், அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான் இந்த லீனியர் மேப்பாக இருக்கும். ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்ன்றது அந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு பை ஆஃப் ஹெச்கே, அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுது ஆஸ் ஹெச் டென்ஸ் டு 0க்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏன் சார் பி ஆப்ஷன் வராது, அந்த ஜஸ்ட் அந்த இண்டிகேஷன் கொடுக்கல, h டென்ஸ் டு 0ன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, அதனால் பி வராது, சியும் வராது, டியும் வராது. ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் அது ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குது, பட் அது வந்து கண்டினியூஸாக வரல அப்படின்னா மேப் வந்து ஆல்வேஸ் நாட் டிஃபரன்ஷியபிள்ன்றாங்க, அது ஃபால்ஸ்.
இப்போ ஃபங்க்ஷனுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கலாம், மேபி அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் டிஸ்கன்டினியூட்டியாக கூட போகலாம், ஸ்டில் வந்து மேப் கண்டினியூஸாக இருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ்ஸ்லாம் கிடைக்குது, பட் அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸாக இல்லை, பட் எஃப் வந்து ஸ்டில் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. மேப்பு டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கணும், பட் அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் மேபி நாட் கண்டினியூஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆக்சுவலாக. இந்த இடத்துல எஃப் cannot be டிஃபரன்ஷியபிள்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. ஃபால்ஸ்ன்றது நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, த டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஜெகோபியன் பொறுத்தளவுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என் டு ஆர்எம்க்கு மேப் கொடுக்குறீங்க அப்படின்னா, என்னோட ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் வந்து எம் கிராஸ் என் ரோ வந்து காலம் வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஆர் பவர் என் டு ஆருக்கு மேப் கொடுக்குறதால இது 1 கிராஸ் என், இது வந்து ரோ வெக்டரை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரோ வெக்டர் ஈக்குவல் டு சம் கிரேடியன்ட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஜஸ்ட்டு அந்த மேப்பிங்கோடைய அந்த ஜெகோபியன் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் பார்க்குறீங்க. என் கிராஸ் 1 வெக்டர், ஒரு காலம் ஒரு ரோ என் காலம் இருக்கும். ஸோ அப்போது இப்படி இருக்கும் அந்த மேப். ஸோ எஃப்எக்ஸு எஃப்ஒய்ஏ இருக்கிற பாசிட்டிவிட்டிலாம் நீங்கள் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒரு ரோ என் காலம்ஸ் இருக்கிற ஒரு மேப்பிங்காக இருக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வரல, ஏன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர்லேயே ஜெகோபியன் முடிச்சிடும். ஸ்கேலார் பொட்டன்ஷியலும் வராது. அது இந்த ஜெகோபியன் டிட்டர்மினன்ட் வந்து ஒரு ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேலாராக இருக்குமானா கிடையாது. ஸோ மேட்ரிக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றதும் ஃபால்ஸு, நன் ஆஃப் திஸ்ன்றதும் ஃபால்ஸு. ஜஸ்ட் அது ரோ வெக்டராக இருக்கும். ஓகே ஃபைன். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிரேடியன்ட் ரோ வெக்டர்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே நெக்ஸ்ட்டு, இப்போல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் கொடுப்பேன். நீங்கள் ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது சார். இப்போ எனக்கு இன்னும் ஒரு 50 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு, இதுக்குள்ளே உங்கள் மெட்டீரியல் படிக்க முடியுமா? ஃபுல் செட்டு வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, 45 புக்லெட் வந்து யூனிட் வைஸ் கொஸ்டின் இருக்கும், யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் 45 புக்லெட் வந்து யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தனியாக இருக்கும். டீட்டெயில் சொல்யூஷன் அங்கே தனியாக போட்டோம். 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்கோம், லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15K கொஷின்ஸ் கிட்ட வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின், இது கீ மட்டும்தான் இருக்கும். ப்ராக்டிஸ் கொஷின் வந்து 15,000 கொஷின்ஸ் வெறும் கீ மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 17 புக்லெட் யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின், இதுக்கும் கீ தான் கொடுத்துருப்பேன். 17 புக்லெட் வந்து யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின். இது எப்போல்லாம் படிக்க முடியும்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருந்துக்கிட்டால் இதுக்கெலாம் நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 17 புக்லெட் வந்து ஒரு புக்லெட்டுக்கு வந்து ஒரு 150 கொஷின் இருக்கும் இந்த 17 புக்லெட்டில். ஸோ அப்போது இருக்கிற 10 யூனிட்ஸுக்கும் இதை கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு புக்லெட்டுக்கு 150 கொஷினா, அப்போ 17 புக்லெட்டுக்கு எவ்வளோன்றது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அது தனியாக ப்ராக்டிக்ஸ் வித் கீ மட்டும்தான் இருக்கும். இப்போது டீட்டெயில் சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர ஷெடியூலில். இப்போ ப்ரெசென்ட்டாக ஸ்டார்ட் பண்ண டீட்டெயில் சொல்யூஷன் ஷெடியூல் டெஸ்ட் பேட்ச். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ஷெடியூலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த என்டையர் காம்போ மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது இருக்கிற 50 டேஸில் படிக்க முடியுமா சார்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஃபுல் மெட்டீரியல் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ஜெகோபியன் டிட்டர்மினன்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எஃப்எக்ஸு எஃப்ஒய் அதே போல் ஜிஎக்ஸு ஜிஒய். ஸோ இதுதான் ஜெகோபியன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டு. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 15th கொஸ்டின் பாருங்களேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய், செக் த டிஃபரன்ஷியல் அப் டு 0, ஃபைண்ட் த லீனியர் மேப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது தான் வரும். இந்த லீனியர் மேப்போட டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து 0 தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த எல் ஆஃப் ஹச்எக்ஸ் ஹெச்ஒய்ன்றது என்ன தெரியுமா? எல் ஆஃப் ஹச்எக்ஸ் ஹெச்ஒய் இது நத்திங் பட் h டைம்ஸ் எஃப்எக்ஸ் அட் 0 0 ப்ளஸ் k டைம்ஸ் எஃப்ஒய் அட் 0 0. இதுதான் இந்த எல் ஆஃப் ஹச்எக்ஸ் ஹெச்ஒய். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எஃப்எக்ஸுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க அட் 0ல் எஃப்எக்ஸ் எஃப்ஒய். ஸோ அது கே கூட மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ வந்து 0 வரும். ஸோ இது வராது. எல்லா கன்ஃபியூஷனில் இது போட்டுருவீங்க. இது டெரிவேட்டிவ் பண்ணால் 2x, இது பண்ணால் 2y. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஹெச்எக்ஸு, ஒய்க்கு பதிலாக ஹெச்ஒய். ஸோ இது வந்து ஒரு குருட்டு பண படத்தில் நம்ம போட்டு விட்டுருவோம். பட் ஜென்ரலாக இந்த எல் ஆஃப் ஹெச்ஒய் எக்ஸ்எக்ஸ்ன்றது என்னன்னா h டைம்ஸ் எஃப்எக்ஸ் அட் 0 ப்ளஸ் k டைம்ஸ் எஃப்ஒய் அட் 0 0. ஸோ இதுதான் இந்த லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இப்படி சொல்லியிருக்கேன், கிரேடியன்ட் எஃப்எக்ஸு எஃப்ஐ போடுறீங்க, ஹச்கே வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இந்த லீனியர் மேப். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது ஒரு சில ஆர்குமெண்ட் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதுதான் கான்செப்டே. எஃப்எக்ஸ் எஃப்ஐ அந்த ஹச்கே வெக்டர் கூட ப்ராடக்ட் பண்ணி வர்றது தான் இந்த எல் ஆஃப் எக்ஸ் ஹச்எக்ஸ் எக்ஸ்ஒய். ஸோ நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் இது.
ஸோ பார்த்தீங்கன்னா 15க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 16th ப்ராப்ளம். விச் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஏ இம்ப்ளைஸ் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஒரு மேப் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கண்டிப்பாக டைரக்ஷன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ இம்ப்ளைஸ் டிஃபரன்ஷியபிளானா கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குது அப்படின்னா அந்த மேப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸில். ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கிடைச்சாலும் கண்டினியூட்டியாக இருக்குன்றது அவசியம் கிடையாது. மேப் வந்து இதான் இந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் எல்லாமே இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மேப் வந்து கண்டினியூட்டி வராது, இந்த மேப்பு கண்டினியூட்டி வராது. இப்போ டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கிடைக்கும். இந்த மேப் வந்து நான் டிஃபரன்ஷியபிள். ஸோ இதை வச்சு இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபால்ஸு, சி ஃபால்ஸு, டியும் ஃபால்ஸ். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு லாஸ்ட் கொஸ்டின் வந்து 17th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா h of x y equal to x square y divided by x power full plus y square x y not equal to 0. இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு டைரக்ஷன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் இருக்குமா, எக்ஸிஸ்ட் ஆகாதா? அட் ஆரிஜினில் எனி டைரக்ஷனுக்கு சம் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் அட் 0 ஃபெயில்ஸ் டு எக்ஸிஸ்ட்ன்றாங்க. இது வருமா? ஆல் த டைரக்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் பட் மேப் நாட் கண்டினியூஸ்ன்றது ட்ரூவா? h is continuous but not differentiable at 0ன்றது ட்ரூவா? அப்புறம் நன்னாந்தி அபோவா? இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆல்ரெடி டைரக்ஷன் டெரிவேட்டிவ்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், கண்டினியூட்டிக்கு பேசியிருக்கேன், டிஃபரன்ஷியபிலிட்டி நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த 18th கொஸ்டின் சிம்பிள். விச் டூ கண்டிஷன்ஸ் டுகெதர் த கேரண்டி டிஃபரன்ஷியபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு அந்த 17th ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் டிஆர்பி எக்ஸாமில் வரும். நான் அடித்து சொல்கிறேன், 100% உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது போல் நிறைய வீடியோஸ் டெஸ்ட் பேட்சில் நிறைய ப்ராப்ளம்ஸ் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ரெகுலராக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 50 டேஸ்க்கு நீங்கள் 8 hours உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் 50 days டைம் இருக்குது, 8 hours படிக்கணும். வித் ப்ராக்டிஸ் கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நான் படிச்சுட்டேன் 8 hours ஃபுல்லாக உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவீங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.